ஹாய் நண்பர்களே, வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 500 ஆண்டுகளுக்கு பிறகு சனி வக்ரம், குரு உதயம், பணமழை கொட்ட போகுதுங்க. அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் எந்தெந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தீங்கன்னா, நவகிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களோட ராசி மற்றும் நட்சத்திரங்களோட இடத்தை மாற்றம் செய்வாங்க. இது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்தோட சாஸ்திரம். நவகிரகங்களோட செயல்பாடுகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ராசிகளின் தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு கூறப்படுது. அந்த வகையில் நவகிரகங்களை பார்த்தீங்கன்னா நீதிமானாக விளங்கக்கூடியவர் நம்மளோட சனி பகவான். இவர் செய்யும் செயலுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ப பிரதிபலங்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர். சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கிறாரு. நீதிமானாக விளங்கும் சனி பகவான் வருகின்ற ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதே சமயம் குரு பகவான் மிதுன ராசியில் உதயமாக இருக்காரு. 500 ஆண்டுகளுக்கு பிறகு சனி வக்ரமாகி குரு பகவான் உதயமாகிறாரு. சனி வக்ர பயிற்சி அப்புறம் குரு உதயம் அனைத்து ராசிகளுக்குமே தாக்கத்தை கொடுத்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா பணக்கார பலன்களை கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அது எந்தெந்த ராசிகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மிதுன ராசி. சனி மற்றும் குரு நிலையிலால் உங்களுக்கோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்பட போகுதுங்க இப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. குரு பகவான் உங்களோட ராசியில் முதல் வீட்டில் உதயமாக இருக்கிறாரு. சனி பகவான் உங்கள் ராசியில் 10வது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறாரு. கோடீஸ்வர யோகத்தால் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புதிதாக வீடு வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நிலம் சம்மந்தப்பட்ட தொழில்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தைரியமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஷப ராசியை பார்த்தீங்க அப்படின்னா சனி மற்றும் குரு நிலையில் உங்களோட நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது ராசி என்னது அப்படின்னா ரிஷப ராசி. உங்களோட ராசியில் 11வது வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையை அடைய இருக்கிறாரு. குரு பகவான் 2வது வீட்டில் புதியமாக உதயமாக போகிறாரு. புதிய முதலீடுகள் உங்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு கூறப்படுது. நிதி நிலைமையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. புதிய தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கூறுறாங்க இல்லையா. பணக்கார யோகமும் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கோடீஸ்வர யோகத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணமானவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும். வேலை மற்றும் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. தனுசு ராசிங்க அடுத்த ராசி. 3வதா இருக்கக்கூடிய ராசி என்னதுன்னா தனுசு ராசி. சனி மற்றும் குருவோட நிலை உங்களுக்கு பணக்கார யோகத்தை கொடுக்க போகுதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். புதிய இன்பங்கள் உங்களை தேடி வரும். வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு கூறப்படுது. பணக்கார யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுது. கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். பணக்கார யோகம் உங்களுக்கு அதிகரிக்கும் இல்லையா. அதனால கோடீஸ்வர யோகத்தால மகிழ்ச்சி அடைய போறீங்க. புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போது. உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே குறையும் அப்படின்னு கூறப்படுது. கடன் சிக்கல்கள் தீரும் அப்படின்னு கூறப்படுது. இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த யோக பலன்கள் கிடைக்க போகுது. 3 ராசி என்னென்ன? மிதுன ராசி, ரிஷப ராசி, அதுக்கப்புறம் தனுசு ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் எல்லா விதமான அருள்களும் பலன்களும் கிடைக்கட்டும். பணக்கார யோகமும் கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல நம்ம சிவபெருமானை நம்ம வேண்டிக்கலாம். ஓம் நமச்சிவாய. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இதை கண்டிப்பா அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இது போன்ற நல்ல கருத்துக்களுக்கு என்னோட சேனலை மறக்காம பாருங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.